பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் அவர்கள். சார் வணக்கம். தற்போது நாமக்கலில் ஏழைகளை குறிவைத்து இந்த கிட்னி திருட்டு சம்பவம் அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து இதில் திமுக MLAவும் சம்பந்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? முக்கியமாக திமுக அவருடைய சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவருடைய உறவினர்கள் நடத்துகிற மருத்துவமனையில தான் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது என்பது ஆதாரபூர்வமாக இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. ஆனாலும் கூட அதனாலே தான் இவர்கள் இந்த தயக்கம் காட்டுவதற்கான காரணமும் கூட. எப்படி மயிலாடுதுறை அந்த மதுவிலக்கு DSP திமுக நிர்வாகிகள் போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கைது செய்தாரோ, போலி மது விற்பனை கைது செய்தனால் அந்த DSPயே இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரோ, அதை போலத்தான் இங்கேயும் இந்த மருத்துவத்துறையில் நடைபெறுகிற இந்த மாபெரும் ஊழல், இன்னும் சொல்லப்போனால் மாபெரும் அயோக்கியத்தனம். அவன் ஏழை எளிய மக்கள் வெளி மாநிலங்களில் இருந்து இங்கு பணியாற்றுகிற தொழிலாளர்கள் இங்கே டெக்ஸ்டைல் மில்களிலேயும் பவர்லூம்களிலும் பணியாற்றக்கூடிய அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களை குறிவைத்துத்தான் இந்த மிகப்பெரிய தவறு நடைபெற்றுக் கொண்டது. இந்த கிட்னி திருட்டு என்பது இது திட்டமிட்ட செயலாக நடைபெற்று இதற்கென்று பெரிய நெட்வொர்க், மிகப்பெரிய அளவில் நெட்வொர்க் இது நடைபெறுகிறது. 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், ஏன் சில இடங்களில் 20 லட்சம் ரூபாய் வரை. அது கூட ஏதோ அந்த ஏழைகளுக்கு 25,000 ஒரு 50,000 கொடுத்து புரோக்கர் மூலமாக கொண்டு வந்து அவர்களை இது போன்ற செயலில் ஈடுபட செய்வது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீப காலமாக அதுவும் 2021 ஸ்டாலின் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பு இந்த மருத்துவத்துறையில் நடைபெறுகிற இது போன்ற தவறுகள் ஏராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பாராமுகமாக திமுக நிர்வாகிகள் என்றவுடன் அவர்கள் இன்னமும் கொஞ்சம் தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் இது தங்களுக்கு பெரும் பாதிப்பை உருவாக்கிவிடும் என்பதற்காகத்தான் இந்த மருத்துவமனைகளை எல்லாம் இந்த அடையாளம் கண்டு அதற்கு இந்நேரம் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் இந்த மருத்துவமனைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் திமுக அரசு தயக்கம் காட்டி வருகிறது. தயக்கம் கூடாது. இங்கு இது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக ஆட்சியில் இருக்கிறோமே தவிர கட்சி நலனுக்காக ஆட்சியில் இருக்கிறோம் என்ற எண்ணம் வரக்கூடாது. வெறும் வாயளவிலே பேசிவிட்டு நாட்டை சீரழிக்கிற பணிகளில் ஈடுபடக்கூடாது என்று ஸ்டாலின் அரசை நானும் சேர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அருள் கூர்ந்து உங்கள் தந்தையார் இந்த நாட்டுக்கு எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். அதை போல நாட்டு மக்களுக்கு காரியாற்றுகிற பணிகளை நீங்க ஈடுபடுங்கள். உங்கள் குடும்பத்தை மட்டும் எண்ணிக்கொண்டு ஏழை குடும்பம் எல்லாம் அனாதையாக போட்டு வந்து கருதாதீர்கள் என்ற கோரிக்கையை வைத்து இம்மீடியட்டாக அதாவது அடுத்த 2-3 மணி நேரங்களிலேயே கூட அவர்கள் செயல்பட முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த செயல்பட வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவதோடு மட்டுமல்ல, இனிமேல் இது போன்ற நிகழ்வு நடைபெறாமல் தடுப்பதற்கு அவைகளெல்லாம் அது போன்ற மருத்துவமனைகள் மூடப்பட வேண்டும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ராமலிங்கம்.